அனைவருக்கும் வணக்கம். 1 மாத காலமா மறைமுகமா இருந்து விளையாண்டுட்டு இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நான் வீடியோக்குள்ள சொல்றேன். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி நேத்து நீதிமன்றத்துல நடந்திருக்கு. நம்ம இந்த ஜனநாயகன் படத்திலேயே குறியா இருந்துட்டனால நெறைய விஷயங்கள தள்ளி போயிட்டோம். இத பத்தி நம்ம விரிவா பேசுவோம். புளு சட்ட மாறன் எனும் ஒரு பெரிய ஒரு திருடன் அப்படின்னே சொல்லலாம். "உனக்கெல்லாம் நக்கல்யா?" அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட இருக்கு. நெறைய விஷயங்கள் அவர் இன்னைக்கு பேசியிருக்காரு. ரிவ்யூன்ற பேர்ல சொன்ன சில விஷயங்கள் சம்மந்தமே இல்லாம அந்த நீட் போராட்டத்துக்கு போட்ட ஒரு பதிவு. இத பத்தி விரிவா பேசப் போறோம். ரஞ்சித் இயக்குனர் மற்றும் நெறைய இயக்குனர்கள் நேத்து நீட்டுக்கு எதிரா போராடுறேன்னு சொல்லிட்டு மேடைகள்ல சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அத பத்தி நம்ம பேசப் போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுடைய அலுவலகம், தலைமை செயலக அலுவலகம் மாறப்போகுது அப்படின்ற நியூஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. எதுக்காக அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு ஊடால அமைச்சர்களுக்கு மன்றத்துல இருக்கக்கூடியவங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய விஜய் மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடியவர்கள் குடுத்துக்கிட்டு இருக்கிற மிகப்பெரிய குடைச்சல், இத பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம உங்களுடைய ஒரு கருத்தை கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாசமா ரொம்ப அப்படியே மறைஞ்சிருக்கிற மாதிரி மறைஞ்சிருந்து எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு முன்ஜாமீன் நீதிமன்றம் கொடுத்துருக்கே அப்படின்ற ஒரு இது கூட இல்லாமல் நீதிமன்றத்தை அவமதிக்கிற விதமாக நடந்துக்கிட்டு கையெழுத்து போடாமல் இருந்துட்டு இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இன்னைக்கு அவர் வரல அப்படின்னா அவருக்கு எப்படினாலும் பிடி வாரண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி சொத்துக்கள் முடக்கம் வரைக்கும் போய் இன்னைக்கு வழக்கறிஞர் வாதாடி அந்த ஒரு இடத்த அவருக்கு தேடி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இவர் நேரில் வந்திருக்காரே, ஒருவேளை முன்ஜாமீன் ரத்து பண்ணிட்டா என்ன ஆகும், அவரை தூக்கி அப்படியே உள்ளே போட்டுருவாங்களே அப்படிலாம் நம்மலாம் நினைப்போம். ஆனால் நம்ம திரும்ப திரும்ப ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஏன்னா மீண்டும் அவருக்கு நிபந்தனையை கொடுத்து காலையிலையும் மாலையிலையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க. இன்னும் வழக்கு விவரம் இன்னும் சீக்கிரம் வெளியே வந்தோடனே அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் நேற்று அமலாக்கத்துறை போட்டிருந்த அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அவரோட அக்கௌண்ட்லேருந்து நடந்தது, நேரடியாக அவர் பேசின ஆடியோக்கள் சிக்கினது எல்லாத்தையுமே நேற்று கோர்ட்டில் சப்மிட் பண்ணி நேற்று தீர்ப்பு நாள் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாம் நம்ம வேற கொண்டாட்டத்தில் இருந்தனால அவருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப பேரிடியாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எந்த தேதி அப்படின்னு சொல்லாமல் ஒத்தி வச்சிட்டாங்க நீதிமன்றம். அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதுக்கான தீர்ப்பு வந்துடும். எப்படியும் அவருக்கு சிறை அப்படின்றதோ அல்லது தண்டனை காலமோ இன்னைக்கு சொல்லிடுவாங்க. அபராதத்தோடைய அந்த விஷயமும் சீக்கிரம் வெளியே வந்துடும். அதுவும் வழக்கோட விவரம் வந்ததுக்கப்புறம் நான் தெளிவாக சொல்கிறேன். இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய இறுதி படமான ஜனநாயகன் 6 மாதம் கழித்து ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த ஒரு வரலாற்று தலைவருக்குமே நடக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முதல்வர் அப்படின்ற டைட்டிலோட ஒரு படம். உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழகமும், ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரிலீஸ்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் போச்சு. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் அந்த படத்தை பார்த்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம வினோத் அவர்களே சொல்லியிருப்பார் இயக்குனர். இதெல்லாம் தாண்டி நேற்று அந்த படத்தை தமிழகம் முழுவதும் ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து நைட்டு ஷோ வரைக்கும் ஒரு சீட்டு கூட விடாம எல்லா ஊர்கள்லையும் பார்த்துருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி சில பேர் மட்டும் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க, ஒரு குறிப்பா 3 ஊர் சொல்லி மதுரை, திருத்தணி, திருவள்ளூர் இந்த 3 ஏரியாக்களில் இருக்கிற சில தேட்டர்கள்லாம் பூட்டி கிடந்துச்சு. ஏன்னு தெரில, உள்ள யாருமே போல, ஒரு ஆள் கூட போகலை. அப்போ படம் அவ்வளோதானா, மவுஸ் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூர் ஊரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் ஏதோ பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ஆல்ரெடி நம்மளுடைய திருவள்ளூரில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. இன்னும் 2 ஊர் பார்த்தீங்கன்னா, ஒன்று மதுரை. நேற்று நான் மதுரையோட நிலைமையை உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருந்தேன், எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒட்டுமொத்த மதுரையும் 3 ஷோவும் விடாமல் பார்த்த ஒரு ஊர் அப்படின்னா மதுரை. இன்னைக்கு மதுரையில் 9 சீட்டு தமிழக வெற்றி கழகம் கையில் இருக்குது. யோசிச்சு பாருங்க. மொத்தம் மதுரையில் 10 தொகுதி, அதில் 8 தொகுதி நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு தொகுதி காங்கிரஸ் தொகுதி. ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு மதுரையை கையில் வச்சிருக்கிற, மதுரையை கோட்டையாக்கி இருக்கிற நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படிங்க படம் மதுரைன்னு கூசாமல் இன்னைக்கு நியூஸில் பார்க்கும்போது உண்மையிலே எனக்குலாம் அவ்வளோ தூரம் டென்ஷன் ஆச்சு. ஒரு சீட்டு கூட பாக்கி கிடையாது. உள்ளே படம் பார்க்குறவங்களும் சரி, ஒரு கிட்டத்தட்ட நீங்கள் புக் மை ஷோ ஆப்லேயே ஓப்பன் பண்ணி பாருங்கள். நேற்று ஃபுல் டிக்கெட் வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரில் கொடுக்குறவங்களுக்கான சீட்ஸும் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதிக பேர் படம் பார்க்குற ஒரு வரலாற்று சாதனையாக அந்த ஜனநாயகன் படம் இருந்திருக்கு அப்படின்றதுல எந்தவித
மாற்றமும் கிடையாது. பூரா திமுகவுடைய செம்பு ஊடகங்களும், செம்பு தியேட்டர் ஓனர்களும், மிச்ச 2 தியேட்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2மே வந்து திமுக காரர்களின் சொந்த தியேட்டர்ன்ற மாரி தகவல். அதனால வந்து அவங்களோட படம் அந்த வசூல வந்து வேண்டாம் நமக்கு படம் இந்த மாதிரியான நியூஸை நம்ம குடுக்கணும்னு சொல்றதுக்காக, சில மேலிடத்துக்காரங்க, உதயநிதி மாரி ஆட்கள்லாம் வந்து சொல்லி தான் இந்த மாரி விஷயத்தெல்லாம் பண்றதா தகவல். பார்ப்போம். எவ்வளோதான் அவங்க சமாளிப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் தவிர நேத்து இந்த படத்துக்கு நம்ம கொண்டாடினோம் பார்த்தீங்களா, இந்த படம் வந்து நேத்து எத்தனை மாசம் கழிச்சு கிட்டத்தட்ட பொங்கலுக்கு வரக்கூடிய படம் வந்து இவ்வளோ தள்ளி தள்ளி இன்னைக்கு நம்ம வந்திருக்கு பார்த்துருக்கோம். இந்த புழு சட்டை மாறன் அப்படின்ற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, வடநாட்டு இளைஞர்கள் நீட்டுக்கு போராடுறாங்க. தமிழ்நாட்டு புள்ளிங்கோக்கள் படத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி நம்மளையெல்லாம் புள்ளிங்கோன்னு சொல்றாரு இந்த ஆள்லாம். இவரெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? யோசிச்சு பாருங்க. காதலிக்க நேரம்லேன்னு சொல்லிட்டு உதயநிதியோட பொண்டாட்டி ஒரு படம் எடுத்திருந்துச்சு. உங்களுக்குலாம் தெரியும். நித்யா மேனன் நினைக்கிறேன் அந்த படத்தோட ஹீரோயின். நம்ம ஜெயம் ரவின்னு நினைக்கிறேன். ரவி மோகன் அவர்கள் தான் ஹீரோ. இந்த படம் வந்து வரலாற்று சிறப்புமிக்க படம் மாதிரி அப்படியே உட்காந்து பேசுகிறாப்புல. அதெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியாத ஒரு படம். ஆனால் பக்கத்தில் யாரோ அருவா வச்சுட்டு நிற்கிற மாதிரியே வந்து கமெண்ட் சொல்லியிருப்பாப்புல அந்த படத்துக்கு. இன்னும் கூட அவரோட சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. தமிழ்நாட்டு புள்ளிங்கோக்கள் இப்படி போய் நீங்கள் வந்து படத்தால் சீரழிகிறீங்க. வடநாட்டு இந்தியர்கள் பாருங்கள், வடநாட்டு இளைஞர்கள் ஜென்சிகள் பாருங்கள் நீட்டுக்காக எப்படி போராடுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீட் அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டில் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நம்மளும் வந்து அந்த இளைஞர்கள் பக்கம் நிற்கிறோம். இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய இளைஞர்கள் ரொம்ப தெளிவானவங்க. இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒன்று அவங்க கையில் எடுத்துட்டு இன்னைக்கு உட்காந்தாங்கன்னா ஜல்லிக்கட்டு மாதிரியான முடிவை காமிச்சிட்டு தான் எந்திரிச்சு போவாங்க. வடநாட்டு இளைஞர்கள் மாதிரி வந்து வன்முறையை தூண்டுறதோ ஓடி ஒளிகிறதோ அப்படி இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள். ஆனால் எவ்வளோ வாய்க்குசாம தமிழ்நாட்டு இளைஞர்களை புள்ளிங்கோக்கள்னு சொன்ன இந்த புழு சட்டம் மாறன்னா நம்மளாம் எப்படி புறக்கணிக்கிறன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம், இன்னைக்கு படத்துக்கு ரிவ்யூ சொல்லியிருக்கிறாப்புல. ரைட்டு. படம்னா ரிவ்யூலாம் சொல்லுவாங்கங்க. ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரசிகர்கள் நம்மளுக்கு பிடிச்சது சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி படத்தோட விமர்சனம் அப்படின்றத ஒரு ஒரு 50% ஏற்றுக்கலான்னு வைங்க. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, 3/4 மணி நேரம் 1.25 மணி நேரத்துக்கு மேலே பார்த்துடலாம், 1/2 மணி நேரம் வந்து பார்க்க முடியலங்க, எங்களுக்கு சகிக்கலைன்றாரு. அது அவருடைய மனப்பாங்கு. அவரை பொழக்கிறவங்க பொழந்துக்குவாங்க, நமக்கு அது தேவையில்லை. ஆனால் அதில் என்ன விஷயம் பேச வராருன்னா, அதே நீட்டு பிரச்சனை. ஏன்பா நீங்களாம் படத்துக்கு போயிருக்கீங்களே, நீட்டுக்கு இங்கே போராடினவங்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் வந்து எப்படி இதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பட விமர்சனத்தில் உட்காந்து அரசியல் விமர்சனம் சொல்கிறாரு இந்த ஆள். இந்த ஆள்லாம் எதுக்கு நமக்கு தேவை? தமிழ்நாட்டுக்கு இந்த ஆள் தேவையா? யோசிச்சு பாருங்கள். ப்ளூ சட்டை அப்படின்ற ஒருத்தரை நம்ம வந்து ஒரு பட விமர்சனமாக பார்த்துருக்கோம். அவரும் கர்மம் ஆண்டி இண்டியன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அது கர்மம் பார்க்கக்கூட முடியாது, அந்த மாதிரி சகிக்காத படம். இன்றைக்கி ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும். அது விமர்சனமாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை விடுங்க. ஒரு சின்ன டேரக்டர் வந்து அதிக கடன் வாங்கி போட்டிருந்த படம் நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லைன்னு சொல்கிற மனுஷன் இவர். அந்த ஒரு குடும்பமே வந்து நாசமாக போனாலும் அதை கண்டுக்காதது இவர். இவ்வளோ நாட்களில் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. கரூர் பிரச்சனை நடந்திருக்கு. திமுக காலகட்டங்களில் அவ்வளோ மக்கள் கள்ளச்சாராயம் கொடுத்து இறஞ்சு போனாங்க. யாராவது ஒருத்தர் இவங்கள மாதிரி ஆட்கள் யாராவது வந்து பேசுனீங்க பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நடிகை ரேவதி அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துல இருந்தே. அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாட்கள் அவங்க வந்து மேடைகளில் பேசி நான் பார்த்ததே இல்லை. யாராவது பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பிரச்சனையை கூட இதுவரைக்கும் ரேவதி அவர்கள் கையில் எடுத்துகிட்டு வந்ததா சரித்திரமே கிடையாது. திரைத்துறையை தாண்டி இப்போ பொது பிரச்சனை நீட் அப்படின்ற பொது பிரச்சனைக்குள்ள. ஆனால் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக மேடையை போட்டு உட்காந்து இயக்குநர்கள் அப்படின்ற பேரில் மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காங்க இந்த நீட்டுக்காக. அப்படின்னா நம்மலாம் வந்து இல்லை சொம்பைகளான்னு கேட்குறேன் நான். வந்து திமுக அப்படின்ற ஒரு ஆட்சியில் இருக்கும்போது, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது வந்த இந்த நீட்டை இன்னைக்கு திமுகவும் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாங்க, காங்கிரஸில் ராகுல் காந்தியும் எதிர்க்கிற மாதிரி ஆக்டிங்கை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு மாணவர்கள் போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக வன்முறையாக்கி ஏகப்பட்ட மாணவர்கள் மண்டையை உடச்சு போட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை குறித்து இந்த சோனம் வாங்ஸுன்றவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உண்ணாவிரதத்தெல்லாம் முடிச்சிருக்கிறாப்லையாம். அந்த நியூஸ் வேற. சம்பந்தமே இல்லாம எதுக்கு போராடணும்னே தெரியாம இவர் ஜூஸ் குடிச்சிட்டாருன்னு சொல்லி வெடி அடிச்சு கொண்டாடிச்சுட்டு இருக்காங்க வடக்கைங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் வடநாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, ரைட்டுப்பா நீங்கள் ஏன் இப்படி போராடுறீங்க? நாங்கள்லாம் வந்து உட்காந்து சமணம் கூட்டி உட்காந்தோம்னா எங்களோட பிரச்சனையை முடிச்சுட்டு தான் நாங்கள் எந்திரிப்போம். ஒருத்தர் ஜூஸ் குடிச்சிட்டாருன்றதுக்காக இப்படி வெடி வெடிச்சு கொண்டாடுறீங்களே, என்னடா எதுக்குடா நீங்களாம் உட்காந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க எனக்கு தோணுது. இந்த நீட் போராட்டம் அப்படின்றது இந்த காக்ரோச் பார்ட்டியோட அபிஜித் அவர்களுக்கு தேவைதானா? இல்லை யார் அவரை இயக்குறாங்க? யார் இதுக்கெல்லாம் நிதி கொடுக்குறாங்க? இது ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி விடுறது யாரு இப்படின்றது ஒரு கேள்வி. தர்மேந்திர பிரதான் பதவி விலகலை. ஏன் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் வந்து சீட்டை வந்து நீட்டு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டாரு, பரீட்சையை வந்து ஒத்தி வச்சிட்டாருன்றதை தாண்டி இந்தியாவில் வேறு எந்த பிரச்சனையுமே நடக்கலையா? இந்தியாவில் எவ்வளோ பஞ்சாயத்து நடந்திருக்கு, நீங்களாம் அப்போ வந்து உட்காந்திங்களா மாணவர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாணவர் அமைப்பாக போராடுறவங்க ஒரு அரசியல் கட்சி உள்ளே வருதுன்னு தெரிஞ்சோடனே இந்த அபிஜித் என்ன பண்ணியிருக்கணும்?
ஐயா நாங்கள் எங்களோட பிரச்சனையை பார்த்துட்ருக்கோம், மாணவர் பஞ்சாயத்து இது, நீங்கள் இங்கே வந்து உட்கார்றத நாங்கள் விரும்பலை, அப்படி நீங்கள் போராடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கட்சி அலுவலகத்தில் இல்லை ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் கட்சி சார்பாக வந்து நீங்கள் போராடுங்க, எங்களோட உட்காராதீங்க, எங்களுக்கு அது பிரச்சனையாகும்னு சொல்லியிருக்கணும். வந்து உட்கார்றவங்களை பூரா வா 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 வான்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குறத அந்த போராட்டத்தில் வந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே அவங்க வந்து அதாவது எப்படி சொல்கிறது ஃபண்டு டொனேஷன் பண்ணுற மாதிரி பண்ணுறத பூரா வாங்கிக்கிட்டு இப்படி மாணவர்கள் சம்மந்தமே இல்லாமல் எந்த விஷயமும் தெரியாமல் நம்ம நீட்டுக்காக தான் போராடுறோம்னு நினச்ச நிறையா மாணவர்களுடைய கைகாலை உடச்சி போட்டிருக்கிற இந்த ஒரு அரசியல் கட்சிகளை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றது ஒரு கேள்வி. இதில் ரஞ்சித் என்ன வார்த்தை விட்டுருக்காருன்னா, நம்ம ராஜ்மோகன் அவர்கள் வந்து இங்கே சென்னையில் நடந்த போராட்டத்தில் பேசும்போது நடிகை ஆண்ட்ரியா, ரஞ்சித், இந்த மாதிரி ஆட்கள், அமீர் இவங்கெல்லாம் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, ரஞ்சித் சொல்கிறாரு, ராஜ்மோகன் அவர்கள் தலித் அப்படின்றவர், அவர் வந்து இவ்வளோ நாள் வந்து தலித் பிரச்சனையை கையில் எடுத்து பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இன்றைக்கி தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் 7 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனால் யார் யாருன்னு நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா நம்ம அவங்கள தனிப்பட்ட முறையில் பார்த்தது கிடையாது. சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு அவர்கள் இருக்கார். அவர் வெளியிலேருந்து வந்தவர்ன்றனால நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி ரமேஷ் அவர்களை வந்து ஒரு சமூகத்தை சொல்கிறது, அவரை வந்து நீங்கள் எப்படி அறநிலையத்துறையாக போடுறது, ராஜ்மோகன் அவர்கள் இன்றைக்கி சமூகத்தை சொல்லி பேசுறதுன்றது இந்த தமிழக வெற்றி கழகத்தில் கிடையாது. அப்போ ரஞ்சித் அவர்கள் திமுக இயக்கி தான் இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்றது நமக்கு கண் கூட தெரியுது. நீட் பிரச்சனையில தலித் பிரச்சனையை பற்றி பேசுகிற நீ எல்லாம் இயக்குனராயா அப்படின்னு கேட்குறது எனக்கு தோணுது. இவ்வளோ பெரிய இயக்குனர் நீங்கள் ஒரு தலித் அவர்கள் சமூகத்தை வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தலித் சமூகத்தை அடித்து நொறுக்கி கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்கீங்க. யாராவது ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் வந்துட்டாரு பார்த்தீங்களா எந்த நிலைமையில இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நீங்கள் படம் எடுக்க மாட்டீங்க. கற்பனையாக கூட இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், ஒரு மேலிடம்னு சொல்கிற ஒன்றையும் கீழிடம்னு சொல்கிற ஒன்றையும் அப்படியே மாற்றி போடுங்க. கீழிடத்தை மேலேயும் மேலிடத்தை கீழே போட்டு உங்களால் படம் எடுக்க முடியுமா? உங்களுக்கு தெம்பு திராணி இருக்கா? அப்படி எடுத்து அவங்கள ரிலீஸ் பண்ண விட்டுருவாங்களா இந்த கட்சிகள்? யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள்லாம் வந்து ஆம்பளைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து உட்காந்து பேசுங்க. இந்த எடுத்துட்டோம் பாரு, நாங்கள் எங்களுடைய அந்த பிம்பத்தை நாங்கள் உடச்சிட்டோம், கீழே இருக்கிறவனை மேலே நாங்கள் காமிச்சிட்டோம், மேலே இருக்கிறவன் எப்போவுமே கீழே தான் அப்படின்றத நாங்கள் காமிச்சிட்டோம், இல்லை எல்லாருமே சமம்னு நாங்கள் காமிச்சிட்டோம்னு சொல்லி உங்களால் காமிக்க முடியுமா? இன்றைக்கி இவ்வளோ தூரம் போராடுற திருமாவளவன் அவர்களே இதுக்கு ஒரு குரல் கொடுக்கல அப்படின்னா, இயக்குனர்கள் மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற நீங்கள் இன்றைக்கி தமிழகத்துக்குள்ளே தலித் அப்படின்ற ஒரு கையில் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் இங்கே ஒத்துமையாக இருக்கிறத உடைக்க பார்க்குறீங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுல ஜாதி இல்லை, சமுதாயம் இல்லை, மதம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒட்டு மொத்தமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒற்றை வார்த்தையோட செயல்பட்டுக்கிட்டு இருக்க கட்சி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். இதில் சில விசமிகள் வேணால் 1 2 அங்கேன்னு ஒன்றுமா பேசலாம், இல்லைன்னு நான் சொல்ல மறுக்கலை. ஆனால் அவங்களே இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால் இயக்குனர்கள்னு போர்வையில் வந்திருக்கிற இந்த திராவிட கும்பல், திமுகவுடைய சொம்புகள் எங்ககிட்ட வந்து வன்முறையை தூண்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மிஞ்சுறது முகத்தில் கறி மட்டுமே அப்படின்றத நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சரின் அந்த தலைமைச் செயலகம் மாறுறது, இந்த செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களோட அடுத்தடுத்த வழக்குகளோட விஷயம், நம்மளுடைய அமைச்சர் அவர்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து இன்றைக்கி காதுக்கு போயிருக்கு. மன்றத்துலேருந்து வந்து கொடுக்குறவங்களோட குடைச்சல், இது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா லென்த்து போயிட்டே இருக்குது. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.